ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழில்பேட்டையில் எந்தவித அனுமதியும் பெறாமல் 20க்கும் மேற்பட்ட ஆலைகள் இயங்குவதாக புகார் எழுந்துள்ளது. பெருந்துறையில் 2700 ஏக்கரில் அமைந்துள்ள சிப்காட் தொழில்பேட்டையில் தற்போது சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற பட்டியலில் உள்ள 157 ஆலைகள் இயங்கி வருகின்றன. விதிமுறைகளை பின்பற்றாத ஆலைகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டன. அவைகளில் 20க்கும் மேற்பட்ட ஆலைகள் மீண்டும் இயங்குவதாக புகார் எழுந்துள்ளது. அவற்றை கண்டுபிடித்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். தோல் ஃபேக்ட்ரி ஒரு 23 ஃபேக்ட்ரி, அதை சார்ந்த இடிபி பார்த்திங்கன்னா 2019 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுமதியே, அதாவது எந்தவித அனுமதி இல்லாமல் அந்த தோல் ஆலைகளுக்குள்ள சிமெண்ட் குழாய் தயாரிக்கிறது, தேங்காய் தொட்டி சுட்டு எரிக்கிறது, டயர் கம்பெனி, பேட்ரி சம்மந்தப்பட்ட கம்பெனி, அது இல்லாமல் தோள்களை இன்றைக்கி கொண்டு உள்ளே வச்சு அதை இருப்பு வச்சு திருப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு க்ளோஸ் பண்ண ஆலைக்கு இபீமு தண்ணியும் கொடுத்து சிப்காட்லேருந்து இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஓட வழியாக பாலதொழுவு போய் இன்னும் குளத்தை நாசமாக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கடும் விதிமீறலில் தோல் ஆலைகள் அனைத்தும் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேங்க. ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய் தொட்டி பேட்ரி தயாரிக்கிறது, அப்புறம் டொயின், இந்த மாதிரி எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அனுமதி இல்லாமல். இதுக்கு இபி கனெக்ஷனும் போயிட்டுருக்கு, வாட்டர் சப்ளையும் கொடுத்துட்ருக்காங்க. எப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரில. ஆனால் இன்னும் ஓடிட்டுருக்குது. இதனால் மக்களும் பாதிக்கிறாங்க. பொல்யூஷன், இந்த ஏர் பொல்யூஷனு, வாட்டரு எல்லாமே சப்ரை இந்த பகுதி மக்களுக்கு பல தோல் வியாதிகள்லாம் வந்துட்டுருக்கு. இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம். சட்டவிரோத ஆலைகள் இயங்குவதால் மூச்சு திணறல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 3 மாதங்களில் அளிக்கப்பட்ட புகார்களின் பேரில் 8 ஆலைகள் மூடப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். சிப்காட் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குளம் மற்றும் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.